ஒரு பக்கம் சர்வ வல்லமை உடையவர், மற்றொரு பக்கம் தாய் போன்ற இருதயம் உடையவர். He can do anything and everything. பெரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். அப்புறம் என்ன செய்வாங்க? எல்லாத்தையும் விட்டுருவாங்க, என்ன பிடிச்சுக்கிடுவாங்க. பிரதர், நீங்க தயவு செய்து உபவாசம் பண்ணி என் பிள்ளை மாறதுக்கு ஜெபம் பண்ணுங்க பிரதர். நான் உபவாசம் பண்ண, அவங்க பண்ண மாட்டாங்க. I used to kick him left and right. நம்முடைய தியானத்திற்கென்று நான் எடுத்துக்கொண்ட வேத வசனத்தை ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் காணலாம். ஆதியாகமம் 17:1. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்று இரவு நாம் தியானிக்க போகிற ஒரு முக்கியமான காரியம் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த பெயரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த பெயரினுடைய வேதாந்தப்படி கொடுக்கப்பட்ட பெயரை பார்க்கும் பொழுது எல் ஷதாய், ஏல் ஷதாய் என்ற இந்த பெயருக்கு பொருள் என்ன? ஏல் என்பதற்கு சர்வ வல்லமை படைத்தவர், சர்வ வல்லமை படைத்தவர். ஷதாய் என்ற பெயருக்கு தாயை போன்ற மார்பையுடையவர் என்று அர்த்தமா. ஒரு பக்கம் சர்வ வல்லமை உடையவர், a person with unlimited power and authority. மற்றொரு பக்கம் தாய் போன்ற இருதயம் உடையவர், தாய் போன்ற மார்பை உடையவர். எனக்கு அருமையானவர்களே, தாயின் உள்ளம் எப்படிப்பட்டது, தாயின் மார்பு எப்படிப்பட்டது? குழந்தைக்கு பாலூட்டும் மார்பு, குழந்தை நோயினால் வாடும் பொழுது அணைக்கும் மார்பு, உள்ளம் உடைந்து குழந்தை வரும் பொழுது அணைத்து ஆறுதல் படுத்தும் மார்பு. ஆகவேதான் தேவன் தனக்கு மற்றொரு பெயரையும் கொடுத்து கொண்டார். மனது உருக்கமுள்ள கர்த்தர், மனது உருகுகிற கர்த்தர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இதை குறித்து என்ன சொல்கிறது என்று நாம் வாசிப்போம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். என் கிருபையை விலக்க மாட்டேன், என் இரக்கத்தை விலக்க மாட்டேன், அது என்றும் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிற இனிய வார்த்தையை கேட்கிறோம். மனது உருகுகிற கர்த்தர். ஏசாயா 49:14-15 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனுக்கு இறங்காமல் தன் பிள்ளையை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. மறக்காத தேவன், கிருபை காட்டும் தேவன். ஒரு பக்கம் சர்வ வல்லமை படைத்தவர், எல்லாம் அவருக்கு முன்பதாக நடுங்குகிறது. நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவர் என்று சங்கீதம் 147:3 சொல்கிறது. சங்கீதம் 33:6-9 வசனங்கள் சொல்லுகின்றன. எல்லாவற்றையும் ஒரு வார்த்தையினால், சுவாசத்தினால் உண்டாக்கின அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், எல்லாம் அவருக்கு முன்பதாக நடுங்குகிறது. He can do anything and everything. அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய உள்ளத்தை பாருங்கள், அவருடைய மார்பை பாருங்கள். அது பால் கொடுத்து குழந்தையை காப்பாற்றும் ஒரு தாயின் மார்பாக இருக்கிறது. எத்தனை மகிழ்ச்சி நமக்கு, அது எத்தனை சந்தோஷம். இந்த இரண்டு வித முரண்பட்ட குணத்தை படைத்தவராக தேவன் விளங்குகிறார். ஒரு பக்கம் பராக்கிரமம், மற்றொரு பக்கம் இளகிய மனது. இரண்டையும் வைத்துதான் தேவன் இந்த உலகத்தில் நம்மோடு ஈடுபடுகிறார். பல வருடங்களுக்கு முன்பு என்னுடைய மகன் பால் இன்று ஒரு பிரசங்கியாக உங்களுக்கு முன்பதாக காணப்படுகிறான். அவன் கல்லூரிக்கு முதல் முறை போன பொழுது அவனுக்கு எல்லா விதத்திலும் சுயாதீனம் கிடைத்தது. ஆகவே அவனுடைய கல்லூரி நண்பர்கள் என்ன சொன்னார்கள்? பால், நீ பக்தி உள்ளவனாய் இருப்பதில் பயனில்லை, உலக இன்பங்களையும் ருசிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் வழி விலகி போகும்படி செய்தார்கள். படிப்பில் குறைந்தான், எல்லாவற்றிலும் குறைந்தான். அதை நான் அறிந்த பொழுது மிகவும் துக்கப்பட்டேன். ஆனால் மிகுந்த கடினமாக அவனோடு பேசினேன், செம்மையாக உதைத்தேன். பெரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். சிலர் தூக்கி கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க.
ஒரு வீட்டில் நான் தங்கி இருந்தேன். அவங்களுடைய மகன் சொன்னான், நான் ராத்திரி 2 மணிக்கு தான் வருவேன். அப்படியா? அதுக்கு என்ன, நான் 2 மணிக்கு எந்திரிச்சு சாப்பாடு சூடு பண்ணி வைக்கிறேன்டா. அவன் சொன்னா, அப்ப நான் 3 மணிக்கு வரேன். 3 மணியா? அப்ப 2:30க்கு எந்திரிச்சு சூடு பண்ணி வைக்கிறேன். இப்படி தாய் இருந்தா அவன் என்ன செய்வான்? அவன் நைட் கிளப்ல ராத்திரி எல்லாம் உட்கார்ந்துருப்பான். அப்புறம் என்ன செய்வாங்க? எல்லாத்தையும் விட்டுருவாங்க, என்ன பிடிச்சுக்கிடுவாங்க. பிரதர், நீங்க தயவு செய்து உபவாசம் பண்ணி என் பிள்ளை மாறதுக்கு ஜெபம் பண்ணுங்க பிரதர். நான் உபவாசம் பண்ண, அவங்க பண்ண மாட்டாங்க. எல்லா தலைவலியும் எனக்கு தான், அவங்களுக்கு இல்லை. அவன் பையன் அப்படி சிங்கம் மாதிரி வருவான். 2 மணிக்கு, என்ன இதுல உப்பு போடாம வச்சிருக்கீங்க? தினமும் இந்த சாம்பார் தானே, சனிய வேற வைக்கப்படாதா? இல்ல, நாளையில இருந்து நான் வச்சிடறேன்ப்பா, நாளை கண்டிப்பா வச்சிடறேன்ப்பா. நடுங்குவாங்க அப்படியே. பெரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். I used to kick him left and right. வீட்டை விட்டு ஓடிப்போ என்று சொன்னேன். ஆனால் என் மனைவி என்ன சொன்னால் தெரியுமா? ஒன்று செய்வோம் என்று சொல்லி அவனுக்கு அன்பு காட்டினாள். கடினமாய் நடத்துவாள், திட்டுவாள். ஆனால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முழுவதுமாக உணவை துறந்து கண்ணீரோடு கதறி அழுவார். ஆண்டவரே, எப்படியாவது என் மகனுடைய இருதயத்தை மாற்றும், எப்படியும் அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று. வெகு சில வாரங்களுக்குள் ஆண்டவர் அவளுடைய கூக்குரலை கேட்டார். அவனை முழுவதுமாய் மாற்றினார். பாருங்கள், என்னுடைய குணத்தை பாருங்கள். கடினமான குணம். உதைக்க வேண்டும், திட்ட வேண்டும், கோபத்தை காட்டி அவனை திருத்த வேண்டும். மற்றொரு பக்கம் அன்பு, தயவு, மனது உருக்கம். அதுதான் தாயின் குணம். இந்த 2 குணமும் ஒன்றுபட்டுதான் நம் அருள்நாதர் வாழ்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் தாயை போல மார்புடையவர்.